சிதம்பரத்தில் குயவர் குலத்தில் பிறந்த இவர் சிவபெருமானின் அடியார்கள் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். திருநீலகண்டம் என்ற திருநாமத்தை எப்போதும் ஓதிக்கொண்டிருந்த இவர் அடியார்களுக்கு திருவோடு எனப்படும் மண்பாண்டங்களை இலவசமாக வழங்கி அறத்தொண்டு செய்து வந்தார். திருநீலகண்ட நாயனாரின் வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சம் அவர் மேற்கொண்ட ஒரு இரகசிய சபதமாகும். ஒருமுறை அவர் செய்த தவறால் கோபமடைந்த அவரது மனைவி, இறைவன் திருநீலகண்டன் மீது ஆணையாக எம்மை தீண்டாதீர் என்று கூறினார். எம்மை என்ற சொல்லை உலகிலுள்ள அனைத்து பெண்களுக்கும் பொதுவானதாக கருதிய நாயனார் அன்று முதல் தன் மனைவியையும் சேர்த்து எந்த ஒரு பெண்ணையும் தீண்டாமல் வாழ்ந்தார். இவரது பக்தியை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் ஒரு யோகி வடிவில் வந்து ஒரு பழைய திருவோட்டை கொடுத்துச் சென்றார். பின்னர் அந்த திருவோடு காணாமல் போனதாக கூறி நாயனாரை தன் மனைவியின் கையை பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்யச் சொன்னார். தம்பதியர் இருவரும் ஒரு கோலின் முனைகளை பிடித்து கொண்டு குளத்தில் மூழ்கி எழுந்தபோது அவர்களது முதுமை நீங்கி இளமை வடிவம் பெற்றனர். இந்த அதிசயம் அவர்கள் இறைவனின் திருவருளை பெற்றதை உணர்த்தியது.